நன்றிம்மா. வாழ் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான வரவேற்புரை நல்கிய பகிரதி அம்மா அவர்களுக்கும், சிறப்பாக சாந்தி தவத்தை நடத்திய நகிலேஷ் ஐயா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்பு வழியில் இன்பம் பெருகும். அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தையே, அருளை பொழியும் அருள் தந்தையே, இருளை ஒளியாக்கி சுத்த வெளி தன்னில் இறையை உணருகின்ற தருணமாய் உன்னை காணும் இன்ப நித்திய தரிசனம், உன்னை காணும் இன்ப நித்திய தரிசனம். அன்பு ஒவ்வொருவரிடத்திலும் இயற்கையாகவே உள்ளது. இறைநிலையே, அதன் ஆற்றல்களே அன்பும் கருணையுமாக மலர்ந்துள்ளது. இன்ப துன்ப உணர்நிலையின் மூலமே பிறருக்கு துன்பம் விளைவிக்க கூடாது என்றும், பிறர் துன்பத்தை முடிந்தவரையில் போக்க வேண்டும் என்றும் நம் அறிவுக்கு தோன்றுகிறது. அத்தகைய குணநலன்தான் அன்பு. அன்பு என்பது தன்னோடு மற்ற உயிர்களை இணைத்து நோக்குவது. அன்பு என்பது எதிர்பார்ப்புகள், பொறாமைகள், கோபங்கள், வெறுப்புகள் இது எதுவும் இல்லாத ஒரு நல்ல பண்பு என்று சொல்லலாம். அன்பு குறித்து பேசாத மகான்களே இல்லை. இந்து சமயத்துல அன்பே சிவம் அப்படின்னு சொல்றோம். கிறிஸ்தவ சமயத்துல லவ் இஸ் காட், இஸ்லாம் சமயத்தில் அல்லாஹ் அன்பு கருணை மிக்கவர் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய மகான் அன்பு பற்றி ஒரு கவியில சொல்றாங்க, துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம் அனைத்து உலகுக்கும் அறிவின் விளக்காம் வினை தூய்மை பெற வித்தாம் உணர்வோம். அந்த அன்பு இறைநிலையின் தன்மைதான். இப்ப பொதுவா விலங்குகள், பறவைகள் மற்ற பிராணிகள் எடுத்துக்கிட்டோம்னா அது தன் குட்டிகள்கிட்டையும் தன்னை பராமரிக்கிறவங்ககிட்டையும் தான் அன்பா இருக்கும். ஆனா மனிதர்கள் மட்டும்தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துறாங்க. இவ்வாறு அன்பு நிறைந்தவர்கள், சிந்தனை ஆற்றல் பெற்றவர்கள், பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதியவர்கள்தான் மகான்கள், ஞானிகள். அப்ப அன்பை மனிதர்கள் நினைக்காங்க எல்லை கட்டிய நிலை அப்படின்னு. ஆனா அன்புக்கு எல்லையே கிடையாது. அன்பு உள்ளவர்கள் பிறரை அவமரியாதை செய்ய மாட்டாங்க, மன்னிக்கும் தெய்வீக தன்மை உடையவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி அன்பு உணர்வு பூர்வமாக உணரக்கூடியது. அன்பு வெளிப்படும் போது யார் துன்பப்பட்டாலும் தான் துன்பப்படுறது மாதிரி உணர்ந்து உடனே உதவி செய்வாங்க. ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஏழை சிறுவன் தன்னுடைய படிப்பு செலவுக்காக வீடு வீடா சென்று பொருட்களை எல்லாம் வைக்கிறான். அப்போ ஒரு நாள் அவனுக்கு மிகுந்த பசி, மயக்கம் அடையக்கூடிய நிலைக்கு வந்துட்டான். அப்போ ஒரு வீட்டு வாசல்ல போய் தயங்கி நின்று ஒரு டம்ளர் தண்ணி கேட்குறான். அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்த அம்மா அவனது சோகமான அந்த நிலையை கண்டு அவனுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு டம்ளர் பால் கொடுக்குறாங்க. அந்த சிறுவன் பாலை குடிச்சதும் புத்துணர்ச்சி பெறான். அந்த அம்மாட்ட கேட்குறான், அவன் அந்த பாலுக்கு என்ன விலையம்மா அப்படின்னு கேட்குறான். அந்த பெண் எனக்கு பணம் வேண்டாப்பா, நீ பார்த்துப்போ அப்படின்னு அன்போட சொல்றாங்க. சிறுவன் அந்த பெண்ணுக்கு மனதார நன்றி சொல்லிட்டு அவனும் போயிடறான். பல வருடங்கள் கழிந்தன. அந்த பெண்மணி கடுமையான நோயால பாதிக்கப்பட்டு நகரத்தில் உள்ள பெரிய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. அவரது மருத்துவ சிகிச்சைக்கு பொறுப்பேற்றவர் புகழ்பெற்ற நரம்பியல் நிபுணர் டாக்டர் கெவின். அவர் தன்னுடைய முழு திறமையும் பயன்படுத்தி பல மாத சிகிச்சைக்கு பிறகு அந்த பெண்ணின் நோயை முழுமையா குணப்படுத்தினார்.
சிகிச்சையின் முடிவுல அந்த பெண் தன்னுடைய பெரிய மருத்துவ செலவு பற்றி ரொம்ப கவலையோட இருந்தாங்க. கடைசியில அவரது மருத்துவ செலவுக்கான பில் கொடுக்கப்பட்டது. அதை பார்த்து அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி. பில்லில் உடைய தொகை முழுவதுமே அடிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அடியில டாக்டர் கெவின் கையெழுத்திட்ட ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருந்தது. அதுல பல வருடங்களுக்கு முன்பு கொடுத்த 1 டம்ளர் பாலின் மூலம் பில் முழுவதும் செலுத்தப்பட்டது என்று எழுதப்பட்டிருந்ததாம். அந்த பெண் டாக்டரின் கருணை மிகுந்த செயலால் அப்படி நெகிழ்ச்சி அடைந்து மகிழ்ந்தார்களாம். அவங்க அன்பின் மிகுதியால் கொடுத்த 1 டம்ளர் பால் அந்த பெண்ணுக்கு அன்பாலவே அது திரும்ப கிடைக்குது. அப்போ அன்பு ஒருபோதும் வீண் போவதில்லை. எதிர்பாராத விதத்தில் தனக்கு அது திரும்ப கிடைக்கும். அதனால நம்ம எதிர்பார்த்து யாருக்கும் நம்ம அன்பு செலுத்தக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. அப்போ அன்பு வழியில் தான் இன்பம் பெருகும் அப்படிங்கிறத இந்த கதையின் மேலும் நம்ம உணர்வோம். இப்ப இறை ஆற்றலினால் தான் இந்த உலகமும் மற்ற அண்டங்களும் உயிர்களும் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தையும் அதில் உள்ள அனைத்து பொருட்களையும் தோற்றுவித்தது இயற்கைதான். எனவேதான் அனைத்து பொருட்களின் தோற்றங்களுக்கும் மூலமாக இருப்பது இறைநிலையே. இருந்தாலும் உலகில் வாழும் எல்லா உயிரினங்களையும் கருத்தரித்தது முதல் வளர்ந்து வழிகாட்டுவதில் பெண்ணினத்திற்கு தான் இறையாற்றல் தனது அருளை முழுமையாக வழங்கி வருது. அந்த உயிர்களை தோற்றுவிப்பதற்காக உள்ள ஆற்றலையும் பொறுப்பையும் பெண்ணினத்திடமே அமைத்திருக்கிறது. அதை மகான் ஒரு கவியில சொல்றாங்க. எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுள்ளமென எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். ஒரு குழந்தை கருப்பையில உருவான நாள் முதல் கொண்டு குழந்தை வெளியேறுகிற நாள் வரையிலும் தாயின் அசைவினால் நிலை மாற்றங்களினால் ஏற்படுகின்ற அந்த அதிர்வுகள் குழந்தையை தாக்காமல் இருப்பதற்காக நீர்ப்பை உருவாக்கப்பட்டு அந்த குழந்தையை காத்து வருவதை நம்ம அனைவரும் அறிந்ததுதான். இந்த செயல்கள் எல்லாம் இறை ஆற்றலினால் ஏற்பட்ட அன்பும் கருணையுமான அறிவினால் தான் நடைபெறுது. இப்ப பெண்ணினம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அன்பும் கருணையும் மிகுந்தவர்கள். அதனாலதான் இறைவன் தாய்மை என்கின்ற புனிதமான உயிர்களை படைத்து கொடுக்கின்ற பணியை பெண்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். அன்பு என்பது உயிரின் மலர்ச்சி, மனித நேயம், இரக்கம், பாசம், உணர்வு நிலையிலே ஒரு வலுவான ஈர்ப்பு, நல்லொழுக்கம்னு சொல்லலாம். இப்ப இயற்கை உணர்வானது எல்லா ஜீவராசிகள்டையும் இயல்பா அமைஞ்சிருக்கு. பிறந்த கன்றுக்குட்டி தன் தாயின் மடியில் பாலை உறிஞ்சி குடிக்கக்கூடிய சக்தி பிறப்பிலேயே இயல்பாக இருக்குது. பிறந்த மீன் குஞ்சு அடுத்த கணமே நீந்த தொடங்கிவிடுது. இப்ப இறைநிலை பிறக்கும் போதே எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவை பெறும் வகையில் அமைத்துள்ளது. அது எல்லாமே இறையாற்றலின் அன்பின் வெளிப்பாடுதான். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையான அன்பு பக்தி, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயான அன்பு பாசம், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேயான அன்பு காதல், நண்பர்களுக்கு இடையேயான அன்பு நட்பு, பிற உயிரினங்களிடம் செலுத்தும் அன்பு கருணையாகுது. இந்த பண்பை உணர்வதுதான் மெய்யறிவாளர்களுடைய திறன். தாய்மானவர் சொல்றாரு, அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருள் கருணை செய்யாய் பராபரமேன்னு சொல்றார். அப்ப எந்த உயிர் துன்பப்பட்டாலும் எல்லாரையும் எல்லா ஜீவராசிகளையும் தன் உயிர் போல் பார்ப்பவர்கள் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவாங்க. வள்ளலார் சொல்றாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அதுபோலதான் பாரி மன்னன் தன்னுடைய தேரில் செல்லும் போது ஒரு முல்லைக்கொடி படர்வதற்கு எந்த பிடிமானமும் இன்றி தரையில் படர்ந்துள்ளது. அதை பார்த்த பாரி மன்னன் தான் பயணம் செய்த தனது தேரிலேயே அந்த முல்லை கொடியை படரவிட்டார். அதனால் அவரை முல்லைக்கு தேரிந்த பாரின்னு சொல்வாங்க. அப்ப இவருக்கும் ஓரறிவு தாவரத்தின் மீது எவ்வளவு அன்பு. அன்புடையவர்கள் எப்பொழுதும் ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரை அன்பை அனைத்து உயிர்களிடத்தும் செலுத்துவாங்க. இப்ப கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்றாரு, எந்த பொருளிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் விலகுவதும் இல்லை, அவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று.
இப்ப நம்ம இறைநிலையை உணர்ந்து எல்லா பொருட்களிலும், எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் தான் உயிராகவும், அறிவாகவும் இருக்கக்கூடிய நிலையை காணும்போது, நம்மிடம் இறைவன் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத அறிறோம். அப்ப அதாவது எந்த ஜீவனாவது அப்ப அந்த நிலையில துன்பப்படும்போது என்ன உண்டாகும் என்றால், அன்பு உண்டாகும். இறைவன் தான் அந்த இடத்துல சந்தர்ப்பவசமாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று நம்ம அறிகிறோம். அந்த துன்பத்தை நீக்க வேண்டியதும் இறைவன் தான். அதே இறைவன் துன்பத்தை நீக்க வேண்டிய இடத்தில் இங்கேயும் இருக்கிறான். இப்படிதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அன்பு வேறு, சிவம் வேறு அல்ல. சிவத்தை உணர்ந்ததால் அன்பு மலர்ந்தது. இதைத்தான் திருமூலர் சொல்றாரு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரேன். அதாவது அன்பு வேறு சிவம் வேறு என்று பிரித்து பார்ப்பவர்கள் அறிவில்லாத மூடராவார். அன்புதான் சிவம் என இவர்களில் ஒருவரும் அறிய மாட்டார்கள். அன்புதான் சிவம் என இவர்கள் அறிந்து கொண்டால் பிறகு இவர்களே அன்புருவாய் சிவமயமாய் ஆனந்த வெள்ளத்துல மிதப்பாங்கன்னு சொல்றார் திருவள்ளுவர் ஒரு பாடல்ல. அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்புன்னு சொல்றாரு. அதாவது அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பையும் தருது. இதுக்கு நம்மளுக்கு கண்ணன் குசேலன் கதை தெரியும். உயிர் காப்பான் தோழன் என்பது முதுமொழி. கிருஷ்ணரும் குசேலரும் பாலிய நண்பர்கள். அப்போ குசேலர் மிகவும் வறுமையில வாழ்ந்தார். இப்போ ஒரு நாள் குசேலர்கிட்ட அவரது மனைவி சொல்றாங்க, நீங்க உங்க நண்பர் கிருஷ்ணரை பார்த்து நம்முடைய கஷ்டம் நீங்க ஏதாவது உதவி பெற்று வருமாறு சொல்றாங்க. அப்போ கொஞ்சம் அவளையும் கொடுத்து அனுப்புறாங்க கிருஷ்ணருக்கு. குசேலரும் துவாரகைக்கு போய் கிருஷ்ணரை பார்க்குறாரு. அப்போ கிருஷ்ணர் அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்று உணவு உபச்சாரங்கள்லாம் முடிந்த பிறகு அவங்க பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போதும் அவர் தான் வந்த காரணத்தை குசேலரால சொல்ல முடியல. தம்மை உயர்வாக அந்த உபசரித்த கிருஷ்ணனுக்கு இந்த அவலை மட்டும் கொடுப்பதா அப்படின்னு அவர் நினைச்சாராம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கேட்குறாரு குசேலர்கிட்ட, அண்ணி எப்படி இருக்காங்க, எனக்கு என்ன கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே குசேலர் கையில வைத்திருந்த அந்த மூட்டையை கட்டி வச்சிருந்த அவலை பார்க்குறாரு கிருஷ்ணர். குசேலர் அந்த அவலை கொடுக்குறாரு. அதை ஆசையா வாங்கி கிருஷ்ணர் சாப்பிட்றாரு. அப்படி கிருஷ்ணர் அவளை சாப்பிட சாப்பிட குசேலர் வீட்டில் செல்வம் பெருகுது. அப்போ குசேலர் தனது நண்பனின் அன்பான பேச்சாலும் அவருடைய உபசரிப்பாலும் அவராக மகிழ்ந்து அன்பே போதும் அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணர்கிட்ட உதவியே கேட்காம நம்ம திரும்புறோமே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் கூட இல்லாம அவருடைய இல்லத்துக்கு திரும்பினார். அப்போ அவர் வீட்டுக்கு போனதும் அங்கே தன் இல்லம் செல்வ செழிப்போடு பொன்மயமாக ஜொலிப்பதைக் கண்டு தன் நண்பனான கிருஷ்ணனின் செயல்தான் அப்படின்னு இது நினைச்சு அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அப்போ இறைவனாகிய கிருஷ்ணனின் நட்பு எல்லையற்ற அன்பு குசேலருக்கு அளவற்ற சிறப்பை கொடுத்தது. நம்ம மற்றவரை பாதுகாக்க நாம் செய்யும் செயலும் உதவியும் அன்புதான். அதுக்கு ஏற்ப நம்ம பிறரை மதித்து நடக்கணும். இந்த முறையில நம்ம சிந்தித்து நடக்கும்போது அன்பு தானாக மலரும். இப்போ இயற்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா அன்பு கருணையும் தான் எங்கும் எதிலுமே அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பு என்பது எந்த ஒன்றையும் உடலாலோ மனதாலோ தன்னோடு இணைத்து பிடித்து கொண்டிருப்பது. அப்படி இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அளித்து அதனை காத்து வருவது கருணை. இறைநிலை தன்னுடைய ஆற்றலால் அனைத்து பிரபஞ்ச பொருட்களையும் அரவணைத்து காப்பது அன்பு. அதே ஆற்றலால் அனைத்தையும் துல்லியம் தவறாது இயக்கி அவைகளின் தேவைகளை நிறைவேற்றுவது கருணை. அன்பும் கருணையும் இறை குணங்களாகும். அவற்றின் பிரிக்க இயலாது. இதைத்தான் லவ் அண்ட் பீஸ் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் ஒன் காயின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கு அன்பு உள்ளதோ அங்கேயே தான் கருணையும் இருக்கும். பழைய பாடல்ல ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம, கருவுக்குள் முட்டைக்கும் கல்லுக்குள் தேரைக்கும் உணவை வைத்த இறைவன் என்னை மட்டும் விட்டு விடுவானா அப்படின்னு. இப்போ ஒரு முட்டை எடுத்துட்டோம்னா அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய மஞ்சக்கரு தான் குஞ்சாக மாறுது. இவ்வாறு உருவாக அதற்கு உணவு கொடுப்பது யார்?
இறைநிலையே அதை சுற்றி உணவாக வெள்ளைக்கரு வைத்திருக்கிறது. இந்த ரெண்டையும் பாதுகாக்க இயற்கை யாரும் செய்ய முடியாத அளவிற்கு ரசாயன கூட்டு சேர்த்து பிடித்து குஞ்சு வெளிப்படுகின்ற போது துன்பம் இல்லாது தானே உடையுமாறு அந்த ஓட்டை அமைத்திருக்கிறது. அதுதான் அன்பு. அன்பும் கருணையும் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் நம்ம மலர்ந்திருப்பதை பார்க்கலாம். அப்ப எப்படி கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கு உணவு கிடைக்கிறது அப்படின்னா, அந்த பாறையின் மீது உள்ள தண்ணீரில் தவளையானது முட்டையிட்டு இருக்கும். அந்த பாறையில் உள்ள கண்களுக்கு புலனாகாத சந்துக்களின் வழியாக தண்ணீர் கசிந்து செல்லும் பொழுது அந்த முட்டையும் வழுக்கி கொண்டு சென்று ஒரு வசதியான இடத்துல பாறைக்குள்ள தங்கிக்கிடும். நாளடைவில் அது வளர்ந்து பெரிதாக வெளியில் வர வழி இல்லாம நின்னுரும். அப்போ அந்த கல்லிலே இருக்கின்ற நுண்ணிய பிளவு வழியாகவே அதற்கான காற்று உள்ளே சென்று கொண்டு இருக்கும். அங்கு வாழ்வதற்கு உயிர்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் இறைநிலை அமைத்து வைத்திருக்கிறது. அதுதான் கருணை. இந்த அன்பும் கருணையுமான செயல்கள் எல்லா உயிர்களிடத்திலும் இறைநிலைதான் உள்ளது என்ற உண்மையை நாம் உணர்ந்து தன் வாழ்விலும் செயல்களிலும் பின்பற்றி வாழ்வதுதான் இறை வழிபாடு. அதற்கு ஒத்த முறையில் அதனோடு இணைந்து நடப்பதுதான் அறநெறி. அன்பும் கருணையும் தான் எல்லா பொருட்களையும் உயிர்களையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. பாரதியார் சொல்வார், துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியுமடி. மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையிலுள்ளாய் என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கிறேன் உன்னை உணர்ந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன்னு ஒவ்வொருவருடைய உள்ளமும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டுமா, அப்பொழுதுதான் இன்பம் பெருகும்னு மகான் சொல்றாங்க. இறைநிலை என்ற பெருநிதியை மனிதர்கள் அறிந்து கொள்ளாமலோ அலட்சியப்படுத்தியோ உணர்ச்சி வயப்பட்டோ வாழ முற்பட்டால் கயிறறிந்த காற்றாடியை போல நெறி பிறந்த வாழ்வு வாழ்ந்து மனிதன் துன்பங்களை ஏற்க வேண்டி வரும். எனவேதான் அன்பும் கருணையும் மனித வாழ்வுக்கு இன்ப ஊற்று என உணர்ந்து விழிப்புடன் வாழ்வதால் இன்முகமும் இனிய சொல்லும் உதவும் கரங்களும் வெற்றி வாழ்வும் நமக்கு உருவாகும். மகான் சொல்றாங்க ஒரு பாடல்ல, நன்று ஜனவரி 61ஆம் ஆண்டு நாள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை, இன்று நான் உலக சமுதாயத்திற்கு என்னை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டு விட்டேன். என்றுமே இனி எனது அறிவின் ஆற்றல் யான் ஈட்டுகின்ற பொருள் பொது வாழ்விற்கே சென்றிடுவேன். ஊர் ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதான தொண்டு செய்வேன். இப்ப மகான் தன்னுடைய 50வது வயதில, நான் என்னுடைய அறிவின் ஆற்றல் ஈட்டுகின்ற பொருள் எல்லாமே சமுதாயத்திற்கே, நான் என்னை சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று தொண்டாற்ற வந்தது உலக மக்களின் மீதுள்ள எல்லையற்ற அன்பு. அறிவு என்னும் தத்துவத்தையும் அதன் இன்ப துன்ப அனுபவங்களையும் அறிந்து பரந்த எண்ணத்துல தான் தனது உடலையே ஆராய்ச்சி கூடமாக்கி அதன் மூலம் பெற்ற உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகள் மற்றும் தத்துவங்களையும் நமக்கு அளித்தது மகானின் அன்பின் மிகுதியால் தான். இப்போ உலக மக்களுக்கு தொண்டாற்றும் வகையில் உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பித்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு ஏற்ப ஆழியாறுல ரம்மியமான சூழல்ல அறிவு திருக்கோயில் அமைத்து அங்கு அருளரங்கம், அன்பு இல்லம், அமைதி இல்லம் என்று அமைத்து நமக்கு பயிற்சி எல்லாம் அளித்தது. உலக மக்கள் எல்லாருமே இறை உணர்வு பெறணும் அப்படிங்கிறது நம்முடைய குருவினுடைய அளவற்ற அன்பு தான். ஒரு முறை ஒரு நிருபர் அன்னை தெரசாவிட்ட உலகிலே மிகவும் கொடுமையான விஷயம் எதுன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அன்னை தெரசா சொன்னாங்களாம், மிகவும் கொடுமையானது என்னவென்றால் தனிமையும் அன்பு செலுத்த ஆள் இல்லாமல் தவிப்பவர்களும் தான் சொன்னாங்களாம். அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அன்பை நேற்று நம்ம செய்ய மறந்திருக்கலாம், நாளை அந்த வாய்ப்பு வராமல் கூட போகலாம். ஆனால் இன்றைய தினம் நம் கைகளில் தான் இருக்கிறது. நாம் இன்றைக்கே அன்பு செலுத்த தொடங்குவோம், அவர்களுக்கு நம்மால் என்ற உதவியை செய்வோம்னு சொன்னாங்களாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, அன்பு அறிவில் இருந்தால் சத்தியம் பிறக்கும், அன்பு மனதில் இருந்தால் கருணை பிறக்கும், அன்பு உணர்வில் இருந்தால் காதல் பிறக்கும், அன்பு செயலில் இருந்தால் அகிம்சை பிறக்கும், அன்பு கல்வியில் இருந்தால் தர்மம் பிறக்கும். பாரதிதாசன், இதயமெல்லாம் அன்பு நதியினிலே நனைவோம் அப்படின்னு. மகாத்மா காந்தியடிகள்,
அன்பு வழியில், அகிம்சை வழியில் போராடி இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்தார். முயற்சியோடு மனித இனம் ஒன்றாய் என்றும் முறையுடனே அன்பு வழியில் நிற்போம். அதாவது ஆராய்ச்சி அறிவின் எல்லையிலே உயிர் நிலையை அறிந்த உயர்விலே பேதங்கடந்த பேரறிவின் பெருங்கருணையிலே ஜீவ இனங்களின் இன்ப துன்ப இயல்பறிந்து சிறப்பான ஞாபகத்திலே கருத்து கெட்டிய துன்பங்களை குறைக்க வழிகாண வேண்டும் என்ற கனவிலே ஏற்படும் பற்றுதல் தான் அன்பாகும். திருவள்ளுவர் சொல்றாரு, புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. இப்ப உடம்புக்குள்ளே அகத்துறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அந்த உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் இருந்து என்ன பயன் செய்யும் அப்படின்னு சொல்றார். அப்போ அன்பு உணர்ச்சி என்பது தனித்தன்மையுடையது. அது அக உறுப்பாகும். ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் போன்றது புற உறுப்பாகும். ஆனா அன்பு என்னும் கண்ணுக்கு தெரியாத அகத்துறுப்பு இல்லை என்றால் புற உறுப்புகள் இருந்தும் பயனில்லை. அன்பின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அன்பு காணல் நீர் போன்றது, நிரந்தரமற்றது. நாம் தெய்வீக அன்பை உடையவர்களாக இருக்க வேண்டும். தெய்வீக அன்பு என்றால் நம்பீது அன்பு செலுத்துபவர்களிடம் மாத்திரம் அன்பு செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்மால் யாரை நேசிக்க முடியாதோ அவர்கள் மீதும் அன்பை காண்பிக்க வேண்டும். அதைத்தான் மகான் இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம்னு வாழ்த்து சொல்றாங்க. அப்போ நம்ம பிறரை கவடம் இல்லாத குழந்தை அன்பு போல அந்த நேசிக்கும் போதுதான் இறைவனுடைய அருள் ஆசி நமக்கு கிடைக்கும். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பும் கருணையும் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமேன்னு சொல்றார் மகான். அப்ப என்னிடம் ஒரு முழுமையான ஆற்றலோடு எல்லாம் வல்ல இறைவன் என்னை படைத்திருக்கிறான். பக்திமானாக இருந்தாலும் ஞானவானாக இருந்தாலும் அவனுடைய பிரதிநிதியாகவே அவனுடைய பகுதியாகவே நான் இருக்கிறேன். பேராற்றல் என்னிடம் அடங்கி இருக்கிறது. இதை கொண்டு நான் என்னென்ன நலம் செய்து கொள்ள வேண்டுமோ அதை நானே விளைவித்துக் கொள்வேன். பிறருக்கு உதவி தேவையான இடத்திலே அவர்களுக்கு உதவி செய்து நமக்கு உதவுவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்து கொண்டிருப்பேன் என்ற அளவிலே கடமை உணர்வோடு நாம் இருந்தால் பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் நம்மிடம் பெருகிவிடும். தினந்தோறும் இதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம். இப்போ ஒரு அதிகாரியா இருக்கலாம், உயர் பதவியில இருக்கலாம், வசதி படைத்தவரா இருக்கலாம். அப்போ தங்கள் அதிகாரத்தின் கீழ் ஆயிரம் மக்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடும். அப்போ நாம் அவர்கள் பக்கம் திரும்பி அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு எண்ணி விட்டோமையானால் அத்தனை ஆயிரம் மனிதர்களின் தேவைகளும் நேரடியா நமக்கு தெரிய தொடங்கிடும். அப்போ மற்றவர்களுடைய தேவையை அறிந்து நாம் அவர்களுக்கு அன்புடன் உதவி செய்ய ஆரம்பித்தோமேயானால் இன்ப ஊற்றுதான் மனதிலே பெருகும். அன்பு என்பது கருணையாக மாறும் போதுதான் அருளாக மாறுது. தெய்வத்தோடு தெய்வமாகவே நிற்கும் ஒரு நல்ல காட்சி உள்ளத்துல ஏற்படும். அந்த இனிமைதான் வாழ்வில் முழுமை தரும். சுவாமி விவேகானந்தர் அன்பு, நேர்மை, பொறுமை ஆகியவற்றை தவிர வேறொன்றும் நமக்கு தேவையில்லை, அதனால் அன்புதான் வாழ்க்கைன்னு சொல்வார். இன்ப துன்ப தோற்றம் மாற்றம் இயல்பாராய்ந்து அறிந்திடில் அன்பனும் பேரூற்று அறிவில் சுரந்திடும் என்றும் அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் மாற்றிடலாம்னு மகான் சொல்றாங்க. இப்ப திருவள்ளுவர் ஒரு பாடல்ல சொல்றாரு, அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார் என்பதோல் போர்த்த உடம்பு. இயேசுநாதரை சிலுவையில் அறையும் போது அவர் தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத் என்ற சீடரையும் அவரை சிலுவையில் அறைந்தவர்களையும் அவரை துன்புறுத்தியவர்களையும் கூட அவர் சாகும் தருவாயில, பிதாவே இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று கூறுகிறார். அப்ப தனக்கு துன்பம் செய்தவர்கள் மீதும் அன்பும் கருணையும் உடையவர்கள் தான் மகான்கள். புத்தர் அன்பே ஞானத்தின் சிகரம் என்று சொல்றார். அப்ப நம்ம ஞானம் அடைவதற்கு அன்புதான் மிக மிக முக்கியம்.
அதுக்கு இந்த அன்பு பெருகுவதற்கு இறைநிலையை நம்ம உணரணும். இறைநிலையை உணர்வதற்கு அகத்தவம், அகத்தாய்வு செய்து வினை தூய்மை, மன தூய்மை பெற வேண்டும். அகண்டமானவனை அனுதினமும் எண்ணினால் சுகமுண்டாம் அறிவிலே சுத்த வெளியாய் அமைதியுறும் தகுந்த முறையில் தவத்தில் ஆழ்ந்தால் மிகுந்து வரும் பேரின்பம் பேராற்றலின் அன்பாலேன் மகான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லா பொருட்களும் எல்லா உயிர்களும் இறைநிலைதான் என்பதை உணர்ந்து அன்பு வழியில் நடக்கும்போது இன்பம் பெருகும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.